10,000 வாங்கினாலும் சரி, இல்லை 5,000 வாங்கினாலும் சரி, ஒரு தரமான ஒரு இயர்பட்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்லேயே மறக்கவே மாட்டீங்க. ஆமாங்க, உங்களுக்கு உண்மையே சொல்லவா, பஸ்ஸு நான் யூஸ் பண்ணதுல வெறித்தனமான பஸ்ஸுனா அது இந்த பஸ்ஸு மட்டும்தாங்க. ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணிட்டாங்க போல. OnePlus Nord Buds 3 Pro தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. டப்பாவில் பார்த்தீங்கன்னா Nord 3 Pro அப்படின்னு போட்டிருக்கும். இதில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடுறேன். பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இயர்பட்ஸ் தருவாங்க. அதில் வாங்கினது நான் பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன். 2 கலர் அவைலபிளாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒரு லைட் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது 2 கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினது பிளாக் கலர் வேறு தான். நான் அதுக்கப்புறம் அதில் யூசர் மேனுவலு, ஸ்டிக்கரு, சார்ஜிங் கேபிள் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு மேலே 2 இயர்பட்ஸ் இருக்கும். கீழே சார்ஜ் போறது இருக்கும். இன்னொன்று ஒரு பட்டன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த பஸ்ல நீங்க வேற ஒரு டிவைஸ்க்கு கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா 3 செகண்ட் இல்லைன்னா 3 to 5 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல பிங்க் ஆகி இருக்கும். வேற ஒரு டிவைஸ்ல கனெக்ட் பண்றதுக்கு இந்த பஸ்ஸோட பேர் வரும். உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பஸ் நேம் இந்த மாதிரி ஷோ ஆகும். அது மாதிரி வந்தா கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா நீங்க ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப பண்ண தேவையில்லை. நீங்க உங்க டிவைஸ் அவங்க 2 டிவைஸ்ல இப்போ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்பப்போ உங்கள் பஸ் எடுத்தாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும், அவங்க கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகும். ஒரே டைமில் 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இதில் ஃபோனு மட்டும் இல்லை, லேப்பு நீங்கள் எதில் ப்ளூடூத் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். இதோட டிசைனோட காம்பேக்ட் இது டிசைன் ரொம்ப சிம்பிளாகவும் பட் ப்ரீமியம் லுக்கில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குங்க. ப்ரீமியமோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க. ஏரில் போட்ட உடனே லைட் வெயிட்டாக இருக்கும். இது ஜிம்மு, ட்ராவலு, லாங் டைம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஏர் வழியே உங்களுக்கு வராதுங்க. இது உங்களோட காதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காம்பேக்டாக இருக்குது. இதோட அடுத்த சவுண்டு குவாலிட்டி ஒரு பேஸ் லவ்வராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. இது வேற லெவலில் இருக்குங்க. இதில் டைனமிக் டிரைவர்ஸும் இதில் நல்ல பஞ்சி பேஸாகவும் கிளியர் லோக்கல்ஸ் அதான் அதோட வாய்ஸும் நம்ம கிளியராகவே கேட்டுக்க முடியுங்க. மியூசிக்கு, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எது கேட்டாலும் சவுண்ட் பேலன்ஸிங் வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த ஏஎன்சியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஏஎன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சல். இதனால உங்களோட ரோடு, ஃபேன் சத்தம், பஸ்ஸு, பைக்கு இந்த மாதிரி நாய்ஸை எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஎன்சி அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. ஏர்பஸ் ப்ரோ லெவலில் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎன்சியில் நல்ல வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் ஏஎன்சி சப்போர்ட் இருக்குதுங்க. அதனால இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி மட்டும் நீங்கள் என்ன சவுண்டு கேட்குறீங்களோ அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். வெளியில் உள்ள சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. அடுத்து இதோட பேட்ரி அப்புறம் சார்ஜின்னு வந்தால் இந்த ஒரு சார்ஜிங்லேயே உங்களுக்கு ஈஸியாக ஒரு நாளில் 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடும். நீங்கள் பாட்டு கேட்டுக்க முடியுங்க. அதனால இந்த பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு சப்போர்ட் இருக்குங்க. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா ப்ளே பேக் கிடைக்குங்க. இது எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே ஒரு ப்ரீமியம் சவுண்டு குவாலிட்டி வேணும், ஒரு நல்ல ஏன்ஸில் வேணும், ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord Buds 3 Pro-வை வெரி ஒர்த் இருந்தாங்க. இது கேமுக்கு அல்ட்ரா லோ சென்சிட்டிவும் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 2,500 ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க. அதோட சேர்த்து ஒரு கேஸ் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா கீழே டேமேஜ் ஆகக்கூடாதுக்காக அதை நான் வாங்கியிருக்கேன். அதனால அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா அதோட கேஸோட லிங்க் நான் கீழே தரேன். அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நான் பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் கலந்த மாதிரி ஒரு எடிஷனில் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதை நீங்கள் கீழே லிங்க் தரேன், செக் பண்ணி பை பண்ணிக்குவோங்க. இதில் நான் உண்மையாகவே சொல்லவா, இதோட ஆடியோ சவுண்டு குவாலிட்டி எல்லாமே நான் மறட்டுட்டேங்க. நான் இன்னும் வரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிக்பேண்ட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவே நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த OnePlus தான் இயர்பட்ஸ் தான் அடிக்கடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையில சவுண்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் இந்த 2,500 ரூபாய்க்கு ஒர்த்து உள்ள ஒரு இயர்பட்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு கண்டிப்பாக வாங்கிருங்க. ஏன்னா தரமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து தரமாக இருக்கும். அதனால இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க.